வணக்கம். இப்போ நம்ம சுண்டைக்காய் பொடி செய்யலாம். அதுக்கு நான் 100 கிராம் சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன் தோல் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 8 மிளகாய் வத்தல், கொஞ்சம் புளி. இப்போ பார்க்கலாம். இப்போ சுண்டைக்காயை நம்ம தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்றா தட்டி, உள்ளுக்கு விதை வந்து நமக்கு வயிற்றுக்கு ஆகாது. அதனால் நான் தட்டி எடுத்துகிட்டு வரேன். நான் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. முதல்ல வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெறும் எண்ணெய் விடாமல் இருக்கணும். பாதி வறுபட்டு ஒன்று கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு மிளகாய் வத்தல், புளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றுனா போட்டு வறுக்கலாம். இரும்பு சட்டினா நல்லா சூடு தாங்கும். பாதி வறுபட்டாச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இதுலேயே புளியை கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கலாம். இதை எண்ணெய் விட்டு வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதோடய சேர்த்து போட்டு வறுக்கலாம். மிளகாத்தலையும் போட்டுக்கலாம். மிளகாத்தல், உப்பு, அடுப்பை சிம்மில் வச்சுங்க, தீஞ்சு போயிடாமல். இப்போ பருப்பு முக்கால்வாசி வறுவட்டுறது. இப்போ நம்ம உலர்ந்த கருப்புலாம் கடைசியில் போட்டால் போதும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். தேவையான பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயனாக்க ஆரம்பத்திலே போட்டுருங்க. ஆரம்பத்திலே பிச்சு போட்டுடலாம். நான் தூள்னால இப்போ கடைசியில் போடுறேன். நான் ஒரு நிமிஷம் வச்சுருந்து நம்ம எடுத்துடலாம். அது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சுண்டைக்காயை நம்ம கொஞ்சம் நெய் விட்டு வறுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் அது சின்ன கரண்டி திருநூறுக்கெல்லாம் 2 இது விட்டுறேன். நான் இதில் போட்டு இது சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஈரப்பதம் போக வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி வதக்கிறதுக்கு கரண்ட் சட்டுவத்தில் பின்னாடி அமைச்சுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள தண்ணி பதம் போயிடும். நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா வதங்கியாச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ஆறினவுடனே எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியது. அப்படியே அடுப்பு சூட்லேயே இருக்கட்டும். சட்டி சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். இப்போது நல்லா ஆறிட்டு இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் அரைச்சி எடுத்துப்போம். அப்புறம் ஒரு சுற்றி எடுத்துட்டு அப்புறம் சுண்டைக்காயை போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போது சுவையான ஆரோக்கியமான சுண்டைக்காய் பொடி ரெடி. இப்போ இருந்த சூடான சாத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். உடனே நம்ம வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் அழிஞ்சு போகும். ஏன்னா சுண்டைக்காய் நம்ம யாருமே இப்போ சமையலில் பயன்படுத்துறதில்ல. சுண்டைக்காய் குழம்பு தான் இப்போ நம்ம வச்சாலுமே அதை எடுத்து போட்டுட்டு குழம்பு மட்டும் எல்லாருமே விட்டுக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம நல்லா வியாதி இல்லாமல் இருக்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.